கடவுளையும் மக்களையும் அன்பு செய்த இந்த அழகான ஆன்மா பாவம் செய்ய துவங்கியதும் அது எனக்கு மிக பெரிய வேதனையை கொடுத்தது. வெண்மையான அழகான கடவுளின் அன்பு என்னும் வாழ்வு தரும் நீரால் நிறைந்திருந்த இந்த ஆன்மா பாவத்தால் நிரம்ப துவங்கியது. ஒரு பாவம் அடுத்தடுத்து பல பாவங்களுக்கு வழி செய்தது போல சிறிய பொய் பெரிய பொய்களை பெற்றெடுத்தது. என் ஆன்மா தீமைகளால் நிறைந்தது. நீர் நிறைந்த பாத்திரத்தில் களிமண் விழுந்தால் எப்படி நீர் கலங்கி அழுக்காகி போகுமோ அதுபோல கடவுள் அன்பால் நிறைந்திருந்த என் ஆன்மாவில் பணம் மற்றும் பாவம் முதலியன விழுந்ததால் கடவுளின் அன்பு மறைந்து போய் அழுக்காகி போனது. என்னை அதிகமாக அன்பு செய்தேன், ஆனால் கடவுளை அன்பு செய்யவில்லை. அவரை மறக்க துவங்கினேன். என் வாழ்வின் நூலை நான் பார்த்தபோது என் பாவ நிலையை ஏற்றுக்கொள்ள அதுவே சரியான நேரம் என்பதை அறிந்து கொண்டேன். கடவுள் ஒவ்வொரு கட்டளையாக எடுத்து நான் எவ்வளவு கொடூரமானவளாக, எதிர்குணம் உள்ளவளாக மற்றும் என்னுடைய நம்பிக்கை வாழ்வின் மீது அக்கறை இல்லாதவளாக வாழ்ந்தேன் என்பதை விளக்கி காட்டினார். ஆனால் பாவம் நம்மில் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 8வது வசனம். என் திருமண வாழ்வில் என் கணவருக்கு நான் எவ்வளவு மோசமான மனைவியாய் வாழ்ந்தேன் என்பதை கடவுள் எனக்கு காட்டினார். என் திருமணத்திற்கு முன் என் கணவர்தான் என் வாழ்க்கை, என் இதயம், என் அன்பு. அவர் மனதிற்கு பிடித்தாற்போல் ஆடை உடுத்துவதில் தனி கவனம் செலுத்துவேன். காரணம் என்ன தெரியுமா? அவரிடம் நிறைய பணம் இருந்தது. ஆனால் திருமணத்திற்கு பின்போ அப்படியே தலைகீழாக மாறிப்போனது. என் இனிய இதயமாக இருந்தவர் இப்போது மதிப்பிழந்த ரூபாய் நோட்டாக, செல்லா காசாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு காசுக்கும் பயனில்லாதவர் ஆனார். அவர் மீது எனக்கு சிறிதளவு கூட அன்போ அக்கறையோ இல்லை என்பதை கடவுள் எனக்கு காட்டினார். மகளே, உன் கணவனின் அன்பையும் கவனத்தையும் நீ பெற வேண்டுமென்றால் நீ எப்போதும் அன்பும் அக்கறையும் உள்ளவளாக இருக்க வேண்டும். என் தாய் இதை எப்போதும் என்னிடம் கூறுவார். அது சரி, ஆனால் அவர்தான் என் மீது அக்கறை காட்ட வேண்டும். ஏனென்றால் நான் எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கிறேன். என் தாய்க்கு நான் இவ்வாறு எப்போதும் பதில் கூறுவேன். என் தாய் கூறுவார், அவர் வீட்டுக்கு வந்ததும் உனக்கு வேலைகளில் உதவச் சொல். நான் சொல்வேன், அம்மா, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அவர் இரவு தாமதமாகவும் தூக்க கலக்கத்தினுடனே வருவார். திருமணத்துக்கு முன்பு நான் அவர் சொல் கேட்பவளாக, அவருக்கு அன்பும் அக்கறையும் உள்ளவளாகவே வாழ்ந்தேன். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் திருமணத்திற்கு பின்போ என் கணவர் வீடு திரும்பும்போது என் எடையை குறைப்பதற்காக மின்னணு கருவிகளை வயிற்றில் மாட்டிக்கொண்டும் மசாஜ் செய்து கொண்டும் அவரை கண்டு கொள்ளாதவளாக, அவரோடு சண்டை பிடிப்பவளாக அவரை நோக்கி கத்திக்கொண்டே இருப்பேன். இதை கடவுள் எனக்கு காண்பித்தார். நான் என் கணவரிடம் அன்பாக பேசினேன் என்றால் அது அவரிடம் இருந்து பணம் வாங்குவதற்காக மட்டும்தான். தொடருவோமா நண்பர்களே?